திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்க கரை இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே தனுஷ் ஒரு திருடனாக இருக்கார். அவர் இதுதான் என்னோட கடைசி திருட்டுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீட்டில் போது திருடிட்டு இருக்கும்போதே போலீஸான சுராஜ் கிட்ட எக்குத்தப்பாக மாட்டிக்கிறாரு. ஸோ சுராஜும் அவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கு சுராஜை அடித்து போட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போய் தன்னோட மனைவியோட ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தன்னை நம்பி வந்த தன்னோட மனைவி ஹோட்டலில் கூலி வேலை செய்கிறத பார்த்து இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ தன் மனைவி இப்படி கஷ்டப்படக்கூடாது, அதுக்காகவே நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணியாச்சும் லைஃப்பில் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு இவர் ஒரு சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, அப்படி இவர் பண்ண வேலை இவர் லைஃப்பை எப்படியெல்லாம் பாதிச்சுது, அதுலேருந்து மீண்டு வந்தாரா, இல்லை சுராஜுக்கும் இவருக்கும் நடந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் என்னன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்ச ரூபா தருண்ணே. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடல. இந்த படம் பார்த்தீங்கன்னா போர் தொழில் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டைரக்டரோட படம். ஸோ போர் தொழிலே எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், அதுவும் மர்டர் மிஸ்ட்ரி எப்படி இருக்கணுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா போர் தொழில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுத்த டேரக்டர் இருந்து இன்னொரு படம்ன்றப்ப இந்த படத்துக்குண்டான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ படமாக பார்க்கும்போது போர் தொழில் அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. டைம் டூரேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சும்மா பத்திக்கிட்டு போகுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த படம் ஸ்டார்டிங் ஆகும்போதே அந்த ஹைஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்பா பையனோட சென்டிமெண்ட், ஊரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு படம் கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு இவங்க அரைவ் ஆகி போகும்போதெல்லாம் அந்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா பத்திக்கிட்டு போகுது. போர் தொழிலில் வந்த மாதிரியே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சீட்டேஜ்லேயும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை தவிர விவசாயம், கார்பரேட் கம்பெனின்னு பேசினா கூட அதை போட்டு டம்ப் பண்ணாமல் போகிற போக்கில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடச்சா இந்த படத்தை ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். போர் தொழில் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எந்தளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண போகுதுன்னு தெரில. பட் தனுஷ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக லேக் ஆகலை. ஆனால் அந்த 2.5 மணி நேரம் டியூரேஷனை மட்டும் குறைச்சி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சீன்ஸாக எங்கேயுமே கட் பண்ண முடியலனா கூட லென்த்தாக எடுத்து வச்சது தான் எனக்கு கொஞ்சம் மேஜராக பட்டுச்சு. படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். மொத்தத்தில் எந்த கரை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் போர் தொழில் எடுத்த டைரக்டரோட இன்னொரு படம் அப்படின்றப்ப இந்த படத்துக்குண்டான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் போர் தொழிலோட இந்த படத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமான்னு என்னென்னு எனக்கு தெரில. படம் 2.25 மணி நேரம், அதுதான் எனக்கு மேஜராக பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்ட் பார்த்தீங்கன்னா பரபரன்னு பற்றிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, ஊரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படம் லேக் ஆகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற அளவுக்கு நீட்டாகவே ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரோலாம் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடச்சா இந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டியூரேஷன் மட்டும் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் இந்த படம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தான் தோணுச்சு. தனுஷ் ஃபேன்ஸுக்குமே, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும், கமர்ஷியல் ஆடியன்ஸுக்குமே சரி இந்த படம் கனெக்ட் ஆகலாம். ஸோ வாய்ப்பு கிடச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோ லைக் கொடுத்துரு, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.